பிரைஸ் தி லார்ட். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யாவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்வதில் மிகவும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தை சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தருடைய வார்த்தை விதமாய் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்களேன், செருபாபேலுக்கு அந்த வார்த்தை கொடுக்கப்படும். அவருக்கு ஒரு தரிசனம் காண்பிக்கப்பட்டு தூதன் அவர்கிட்ட கேட்கிறார், நீ காண்கிறது என்ன என்று கேட்கிறார். அவர் எல்லாத்தையும் விளக்கி சொல்கிறார் தூதனுக்கு, இதெல்லாம் காண்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, இது என்னன்னு கேட்குறேன், எனக்கு தெரியாதுங்கிறார். அப்போது தூதன் சொல்கிறார், செருபாபேலுக்கு உரைக்கப்படுகிற வார்த்தைன்னு சொல்லி இதை சொல்கிறார். அந்த வார்த்தை பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளுடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அது போலத்தான் நம்மளோட வாழ்க்கையில் ரொம்ப நம்ம பிரயாசப்படணும். சில காரியங்களுக்காக நம்ம போராடுகிறோம். நம்மளோட திறமையை வைத்து, படிப்பை வைத்து, நமக்கு தெரிந்த நபர்களை கொண்டு, உறவினர்களை கொண்டு, சொந்த பந்தங்களை கொண்டு, எல்லாம் நம்ம ஒரு வகையான முயற்சி பண்ணுறோம். ஆனால் அதுக்கு மேலாக கர்த்தருடைய சித்தம் ஒன்று இருக்குது இல்லைங்களா? அதை ஏன் நம்ம அறிந்து கொள்ள மாட்டேங்கிறோம்? அதை ஏன் நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம்? ஓடுகிறோம், நம்ம முழு பலத்தோடு ஓடுறோம். நான் சொல்கிறேன், அந்த மாதம் முழுசாக நான் உழைச்சேன், அதுக்கு நான் சம்பளம் வாங்கணும்னு நம்ம சொல்கிறோம். அந்த மாதம் முழுவதும் நீ உழைக்கிறதுக்கும், வேலைக்கு சென்று வருகிறதுக்கும், உன்னை எழும்ப பண்ணுகிறதுக்கும் தேவனுடைய கிருபை உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை ஏன் நம்ம நினைக்க மாட்டேங்கிறோம்? பல பேர் அப்படி தான் சொல்கிறாங்க, நான் உழைச்சேன், நான் சம்பாதிச்சேன், நான் சொத்து சேர்த்தேன். இதில் அனுபவப்படாத, ரட்சிக்கப்படாத ஜனங்கள்னு சொல்கிறாங்க. ரட்சிக்கப்பட்ட நம்ம ஆட்களும் இதை சொல்கிறாங்க. நிறைய பேர் இன்னும் சொல்லக்கூடாது. எல்லாமே தேவனுடைய கிருபை. அவர் இல்லைன்னா மறுநாளோட விடியை நம்ம பார்க்க முடியாது. நைட்டு படுக்கிறோம், அந்த மறுநாள் எழும்பி அந்த விடியலை பார்க்கறதுக்கு கர்த்தர் கிருபை வேணும் நமக்கு. அதனால் என்றைக்குமே அந்த வார்த்தை நம்ம சொல்லவே கூடாது. கர்த்தாவே உடைய கிருபை இன்னைக்கு நான் எழுந்தது, வேலைக்கு போகிறது, ஒரு டம்ளர் தண்ணி நம்ம வாய்க்குள்ளே இறங்குறது கர்த்தருடைய கிருபை. சில பேருக்கு தண்ணி நின்றுடும், அப்படி தொண்டையில் இறங்காது. எவ்வளோ சூழ்நிலை இருக்குது. நம்ம வெளியில் சுற்றி பார்த்து கேட்டால் தான் மற்றவங்களோட அனுபவம் எப்படி நமக்கு தெரியும். ஆகவே இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் சூழ்நிலை இருந்திருக்குமே என்றால், இப்படிப்பட்ட வார்த்தை நீங்கள் சொல்லியிருப்பீர்கள் என்றால், தயவுசெய்து நீங்கள் கர்த்தர்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேளுங்க. கர்த்தாவே, என்னை நீர் நடத்தும் ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கிறேன், எனக்கு எந்த ஆதரவு